ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்குறாங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். சர்க்கரை ஒரு 4 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க கருப்பு எள், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. அதை இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நான் 6 ப்ரெட்டு எடுத்துருக்குறாங்க. இந்த 6 ப்ரெட்டில் இருக்கிற கார்னர் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டராகவும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க துண்டுகளில் கொஞ்சமாக நம்ம ஜாம் தடவி வைக்கலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஜாம் தடவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொன்றுத்துலேயும் நம்ம ஜாம் தடவி எடுத்துக்கலாங்க. இப்போ 2த்தையும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம முன்னாடியே முட்டையெல்லாம் அடித்து வச்சுருந்தோம்லங்க, அது கூட இந்த ப்ரெட்டை வச்சு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் அந்த முட்டை படுற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு துண்டுங்களை ஒன்று ஒன்றுமாக நம்ம சேர்த்துக்கலாம் உள்ள. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட்டு எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ப்ரெட் ரெசிபி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.